ஹாய் எவ்ரிவன். உங்களில் யாருக்காவது மைனஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா? ஆர் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ அதை தடுக்கிறது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா. அண்ட் இந்த சேனலில் ஐஆர் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கமிங் டு த டாபிக், மயோப்பியானா என்ன? அதாவது மயோப்பியா, ஷார்ட் சைட்டு, கிட்ட பார்வை, இதெல்லாம் என்னென்னா இதான் உங்கள் ரெட்டினானா ரே ஆஃப் லைட் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி வந்து விழுது. ஸோ இதனால் உங்களுக்கு தூர பார்வை சரியாக தெரியாது, கிட்ட பார்வை நல்லா தெரியும். ஸோ இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா, அதாவது -1 பவர் இருக்குது உங்களுக்கு, -2, -3, -4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ முதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்வரான்மெண்டல் இல்லைன்னா நேச்சுரல் மெத்தட். எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் நேச்சுரலாக எப்படி நீங்கள் வந்து ஐ பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுன்றதை பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து தூரமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், ஒரு 2 hours தூரமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், கிட்ட வேலைகளை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் கிட்ட வேலைகள் வேறு வழி இல்லாமல் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரேக் எடுக்கணும். அப்புறம் ஒரு நல்ல லைட்டிங்கில் படிக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸ். அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் 0.01 இல்லை 0.05%. இது 2 ஐ ட்ராப்ஸும் வந்து உங்களோட மயோப்பியா ப்ரோக்ரெஷனை தடுக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 60% ரிடக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ், ஆர்த்தோகே லென்ஸ். அதாவது நைட்டு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு காலையில் காண்டாக்ட் லென்ஸை கழட்டிட்டு நேராக நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஆர்த்தோகே லென்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 50% ரிடக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர கூப்பர் விஷன் சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் லென்ஸ், அவங்களோட மை சைட் அப்படின்ற ஒரு காண்டாக்ட் லென்ஸ், மல்டிஃபோக்கல் காண்டாக்ட் லென்ஸ், அது வந்து டே டைமில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இது அமெரிக்காவில் இருக்குது, இன்னும் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸ் இருக்குது. அதுலேயே பர்டிகுலர் ஸ்பெக்டக்கல் வந்து ஸ்டெல்லிஸ்ட் வந்து நம்ம எஸ்எல்ஆர் கம்பெனியோடது இருக்குது, ஆர் மயோஸ்மார்ட் ஹோயா கம்பெனியோடது இருக்குது. இது வந்து பேசிக்லி பெரிஃபரல் டீப் ஃபோக்கஸ்ன்ற ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரே ஆஃப் லைட் வந்து சென்ட்ரலில் இருக்க ரெட்டினா மேக்குலாவில் தான் டச் ஆகுது, பெரிஃபரலில் வந்து சரியாக டச் ஆகலை, அது பின்னாடி போய் விழுது. ஸோ அந்த ரே ஆஃப் லைட் வந்து பின்னாடி போய் விழுறதுனால ஐபால் குரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெரிஃபரல்லையும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கண்ணாடிகள்லாம் வந்தது. ஸ்டெல்லிஸ்டாக இருக்கட்டும் இல்லை மயோஸ்மார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்ணாடிகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் அப்ராக்சிமேட்டாக 60% ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டாக்டர் 60%, 50% ரிடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 60% ரிடக்ஷன்னா -1, -2, -3 போகிற பவரை வந்து -1, -1.4, -1.8 அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஒரு 50% ரிடக்ஷன்னா -1, -2, -3 அந்த மாதிரி வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க பவரை -1லேருந்து -1.5, -1.5லேருந்து -2 அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்விரான்மெண்டல் ஆர் நேச்சுரல் மெத்தட், அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தூரமாக பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், கிட்ட பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணுங்கள், அண்ட் ப்ராப்பர் லைட்டிங்கில் படிங்க. இது வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ரெண்டாவது விஷயம், உங்கள் ஐ டாக்டரை போய் பாருங்கள். வருஷம் ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்கள் பவர் இன்க்ரீஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு உங்கள் ஐ டாக்டர் பார்ப்பாங்க. அண்ட் உங்கள் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். அதையும் உங்கள் ஐ டாக்டர் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, பவர் தான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவர் உங்களுக்கு கண்ணாடி இல்லைனா ஐ ட்ராப்ஸ் ஏதாவது கொடுப்பாரு. பட் டாக்டர் அந்த காண்டாக்ட் லென்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பர்டிகுலராக உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அன்லெஸ் உங்களுக்கு அது வேணும்னு சொல்லாத வரைக்கும் அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அட்லீஸ்ட் இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வி கேன் சூஸ் எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற நிலைமையில் நம்ம இருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டராக கூட ஏதாவது டெக்னாலஜி வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.